வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எ ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப் ஆஃப் பைத்தான். இது ஒரு டேட்டா டைப், பைத்தானோட ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் எனி டைப். Sequence of value associated with any type. With any type. எந்த டைப் வேணாலும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண முடியும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் வந்து ஒரு மியூட்டபிள். ஏற்கனவே நம்ம மியூட்டபிள்னா என்ன அப்படின்னு டீப்பாக தனியாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், யூ கேன் சேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மெமரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் அந்த லிஸ்ட் பாயிண்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் மெமரி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி வேணாலும் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டபிலிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கு, யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ இன் பிளேஸ். அதுதான் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இம்மியூட்டபிள் அதுவும் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன் இதெல்லாம் இம்மியூட்டபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே மியூட்டபிள் பற்றி விரிவாக பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மியூட்டபிலிட்டி, இம்மியூட்டபிலிட்டி பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக வீடியோ இருக்குது, அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நான் வந்து லிஸ்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட்டிங் அண்ட் ஆக்சஸிங் த லிஸ்ட், அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் அண்ட் ஆக்சஸிங் த லிஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படிலாம் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்க போகிறேன். கிரியேஷன் ஆஃப் லிஸ்ட் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டா போதும். எக்ஸ் அப்படின்றது ஒரு எம்டி லிஸ்ட்டாக கிரியேட் ஆகும். எம்டி லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட் வித் நோ மெம்பர், லிஸ்ட் வித் நோ மெம்பர், இதுதான் வந்து எம்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எம்டி லிஸ்ட், லிஸ்ட் வித் நோ மெம்பர், லிஸ்ட் வித் நோ மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் வித் இன்டீஜர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறேன். திஸ் இஸ் லிஸ்ட் வித் இன்டீஜர்ஸ். இது லிஸ்ட் வித் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் வித் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸ்டு நம்பர் கொடுக்குறேன். 1, 2.4, 4.5, 4.5, 90, 34 அப்படின்னு ரேண்டமாக கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட், இது வந்து நம்பர்ஸ், லிஸ்ட் வித் நம்பர்ஸ். லிஸ்ட் வித் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். ABCDEF அப்படின்னு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கேரக்டர்ஸ், ABCDEF அப்படின்ற. திஸ் இஸ் லிஸ்ட் வித் கேரக்டர்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம், லிஸ்ட் வித் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்டர் பண்ணால் இப்போ எக்ஸ் நான் கேட்டேன்னா எனக்கு லிஸ்ட் வித் கேரக்டர்ஸ் கிடைக்குது. லிஸ்ட் வித் மிக்சட் வேல்யூ. மிக்சட் வேல்யூ அப்படின்றப்போ ஒரு இன்டீஜரையோ 1, 2, 3, A, B, C அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட் வித் மிக்சட் வேல்யூ. அதுதான் அசோசியேட்டட். ஆரம்பத்தில் சொல்கிறப்ப லிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அ டேட்டா டைப் விச் இஸ் அசோசியேட்டட் வித் எனி சீக்வன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எக்ஸ்னா மிக்ஸ்டு டைப் கிடைக்குது. இல்லை லிஸ்ட் வித் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் நான் ஏதாவது கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஜாவா அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்காலா அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் எக்ஸ் கேட்டேன்னா எனக்கு வந்து லிஸ்ட் வித் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வேணாலும் ஹோல்ட் பண்ணுறது தான் பைத்தான். லிஸ்ட்ன்றது ஒரு கண்டெய்னர் விச் இஸ் யூஸ் டு ஹோல்ட் ஆர் விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் a list of values of any type அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிக முக்கியம். இப்போ நான் இன்புட் யூஸ் பண்ணி கூட வாங்க முடியும். எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம் ஆஃப் த ஸ்டேட். So
ஐ எம் கிவிங் தமிழ்நாடு. ஸோ இப்போ நான் எனக்கு எக்ஸ் கேட்குறப்ப தமிழ்நாடு அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. தமிழ்நாடு அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஆக்சஸிங் இதெல்லாம் கிரியேஷன். ஆக்சஸிங் த லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி சிமிலர் டு த ஆக்சஸிங் த ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ். அதே தான் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங், பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரிங்கில். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு டி கிடைக்குது. எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏ, எக்ஸ் ஆஃப் 2 டாட் 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 எக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் கிடைக்குது. ஸோ சீக்வன்ஸாக எனக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் லிஸ்ட்டில் இருக்க அத்தனை எலிமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இது விச் ஸ்டார்ட்ஸ் வித் 0, this is 1, this is 2 and keep on moving. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 1, அடுத்தது 2, 3. அதே மாதிரி ஸ்ட்ரிங் அசோசியேட் ஒர்க் பண்ணுற லென்த் ஆஃப் மெத்தடும் வந்து இங்கே ஒர்க் ஆகும். லென்த் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ மேக்ஸிமம் வந்து 0 to 8 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எக்ஸ் ஆஃப் 0 கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் ஆஃப் 0 கேட்டால் டி கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 8 கேட்குறேன், எக்ஸ் ஆஃப் 8 கேட்டால் யூ. அப்போ 0 to 8 வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஃபார்வேர்டு இண்டெக்ஸிங். பேக்வேர்டு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் -9 கேட்குறேன் பாருங்க டி. எக்ஸ் ஆஃப் -8 கேட்குறேன், எக்ஸ் ஆஃப் -8 ஏ. அப்போ இந்த பேக்வேர்டு இண்டெக்ஸிங் அப்படின்னு இருக்கப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் -1, -2, -3, -4, this is -5, this is -6, this is -7, this is -8, this is -9. இது பேக்வேர்டு இண்டெக்ஸிங். அதுதான் உங்களுக்கு நான் சொன்ன பேக்வேர்டு இண்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னேன். -8 அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு ஏ கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஆஃப் -1 கேட்டோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, யூ கிடைக்கும். அப்போ ஃபார்வேர்டு இண்டெக்ஸிங், பேக்வேர்டு இண்டெக்ஸிங், ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கும் நம்மளால் பண்ண முடியுது. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாலும் ஃபுல்லாக கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 5 கேரக்டர்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்னா 4 வரலையும் வரும். எனக்கு 0, 1, 2, 3, 4 பாருங்கள், இது வந்து 4th கேரக்டர்ஸ். அதனால் 5 அப்படின்னு இருக்கப்போ n-1. அப்போ எனக்கு வந்து 4 கேரக்டர்ஸ் 0 to 5 எனக்கு வந்து 0 to 4 கிடச்சிருச்சு. 0, 1, 2, 3, 4 தமிழ் அப்படின்ற இது. ஸோ இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் த லிஸ்ட் அப்படின்றது விச் இஸ் வெரி வெரி ஈக்குவலன்ட் டு த ஸ்ட்ரிங். அதே மாதிரி லென்த் ஆஃப் எப்படி ஸ்ட்ரிங் மேலே அப்ளை பண்ணமோ அதே மாதிரி லிஸ்ட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் இன்னும் யூஸ் பண்ணியிருப்போம். நாட் இன் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் கேட்குறேன் எக்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு. டி இன் எக்ஸ் கேட்குறேன், ட்ரூ இருக்கு, டி வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இதே மாதிரி டி நாட் இன் எக்ஸ் கேட்குறேன், ட்ரூ. ஏன்னா இந்த மாதிரி லோயர் கேஸ் டி வந்து இல்லை, அதனால் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் அப்ளை ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் கன்காட்டினேஷன் அண்ட் ரிப்ளிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இதெல்லாம் தனித்தனி வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தமிழ்நாடு இருக்குது. எக்ஸ் ரிப்ளிகேஷன் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு செட்டு எனக்கு 2 டைம்ஸ் ரிப்ளிகேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல 2 டைம்ஸ் ரிப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட அசோசியேட் ஆகுது. the association between strings and the list அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்குக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் க்ளீனாக சொல்லி ஆகணும். இப்போ நேம் ஈக்குவலன்ட் டு பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நேம் ஆஃப் 0 கேட்குறேன், உங்களுக்கு தெரியும் பி அப்படின்னு தெரியும். இப்போ லிஸ்ட் எல் ஈக்குவலன்ட் டு லிஸ்ட் ஆஃப் பைத்தன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு சின்ன வேர்டு லிஸ்ட் ஆஃப் பைத்தன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எல் கேட்குறேன், எல்லும் பைத்தன் அப்படின்றது கொடுக்குது. எல் ஆஃப் 0 நான் கேட்குறேன், இண்டெக்ஸிங்கில் கேட்குறேன். ஸோ திஸ் ஆல்சோ ஷோஸ் பி, ஹியர் ஆல்சோ ஷோஸ் பி. ஸோ ஆக்சஸிங் அப்படின்றதுல எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன வேலை செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா எல் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பி அப்படின்னு கேப்ஸ் மாற்றுறேன். இப்போ எல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பைத்தனில் பி வந்து கேப்ஸ் மாறிடுச்சு. இதே
நேமில் வந்துட்டு இதுதான் மியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் இஸ் மியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு, திஸ் இஸ் இம்மியூட்டபிள். இங்கே நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நேம் ஆஃப் 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பீன் கிடைக்குது. நேம் ஆஃப் 0வை நான் நேம் ஆஃப் 0வை நான் கேப்ஸ் பீக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எரர் சொல்கிறாங்க. இந்த இடத்துல எரர் சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து டஸ் நாட் அலவ் யூ டு சேஞ்ச் த வேல்யூ விச் வாஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். இதுதான் இம்மியூட்டபிலிட்டிக்கும் மியூட்டபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பைத்தன் அண்ட் ஸ்ட்ரிங். மேலும் இதோட லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸும் இன்னும் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.